இந்த சம் எப்படி பண்ணலாம்னா, எனக்கு ரூட்டை விட்டு வெளியில் எடுத்து ஆகணும். காசு வச்சு பிரயோஜனம் என்ன, நான் ஒன்று ஃபுல் ஆங்கிள் வரும், இன்னொன்று ஹாஃப் ஆங்கிள் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ tan ஸ்கொயர் தீட்டான்னு வச்சோம்னா ஏ ப்ளஸ் எக்ஸ் வந்து என்னாகும், ஏ ப்ளஸ் ஏ tan ஸ்கொயர் தீட்டாவாயிடும். ஸோ ஏ வெளியில் எடுத்தீங்கன்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவாயிடும். ஸோ இது வந்து ஏ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவாயிடும். ஸோ ஏ ப்ளஸ் எக்ஸ் இது. ஸோ எக்ஸ் அப்பான் ஏ ப்ளஸ் எக்ஸ் என்னது, ஏ tan ஸ்கொயர் தீட்டா பை ஏ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ எனக்கு இது என்ன ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். tan ஸ்கொயர் தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இது 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ எனக்கு வந்து எக்ஸ் அப்பான் ஏ ப்ளஸ் எக்ஸ் என்னது சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ அண்டர் ரூட் எடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், சைன் தீட்டாவாக ஆகிடும். ஸோ சிமிலர்லி எனக்கு இதை வந்து எக்ஸ் இது வச்சுருக்கிறதுனால நான் ஃபைனலாக மாற்றினேன்னா ஸ்கொயரில் வரும். ஸ்கொயர் tan இன்வெர்ஸ் ஸ்கொயர்லாம் நமக்கு இன்டெகிரேட் பண்ண தெரியாது. ஸோ இங்கேயே நம்ம தீட்டாவை மாற்றிடுறது நல்லது. ஸோ எக்ஸ் வந்து ஏ tan ஸ்கொயர் தீட்டாவா, இப்போ டிஎக்ஸ் என்னதுப்பா, ஏ இன்ட்டு 2 tan தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. ஏன்னா இது வந்து சப்ஸ்டியூஷனில் போயிடும், அதனால தான் இப்படி எடுத்துக்கிறது. ஸோ இப்போ இதை கொண்டு வந்து இங்கே நீங்கள் இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், சைன் இன்வர்ஸ் ஆஃப், இதுக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கலாம், சைன் தீட்டா. கரெக்டாக, அண்டர் ரூட். இங்கே என்ன ஆகிடும், ஒரே நிமிஷம் இதை செலக்ட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். வர மாட்டேங்குது. ஸோ இது என்ன ஆகும், இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா. இப்போ டிஎக்ஸுக்கு பதிலாக என்னப்பா, ஏ 2a tan தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா ஆகிடும். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டாவை நீங்கள் இமீடியட்டாக வந்து தீட்டான்னு எழுதிக்கலாம். 2aவை வெளியில் கொண்டு வந்துடுங்க. tan தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் போகிறது தான் பெட்டர். ஸோ யூவை தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா வியை வந்து tan தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. ஸோ ஐ வந்து என்ன ஆகும், 2a ஃபஸ்ட் என்ன ஆகிடும், u இன்ட்டு இன்டெக்ரல் இந்த v dx. ஸோ இட் இஸ் tan theta secant square theta d theta minus differentiation of u is what, into integral tan theta secant square theta d theta. கரெக்டா? ஸோ இப்போ இது என்ன ஆகிடும், எனக்கு 2a இங்கே tan theta. இதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கலாம், இப்போ வந்து tan தீட்டாவை வந்து நான் டீன்னு வச்சுக்கிட்டேன்னா டிடி எனக்கு என்ன ஆகிடும், சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டாவாகிடும். ஸோ இமீடியட்டாக நான் என்ன பண்ணிடலாம், இதை வந்து டி இன்ட்டு டிடின்னு மாற்றிக்கலாம். இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் தீட்டா ஒன்று, இதையும் இதே மெத்தடில் பண்ணினீங்கன்னா டி டிடி ஆகிடும். சரியா? இப்போ என்ன ஆகும், 2at இது வந்து வெறும் டி ஸ்கொயர் பை 2. இங்கே என்ன ஆகும், டி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு டி தீட்டா. நான் இந்த இது ஹோல் முடிச்சுட்டும் நான் என்ன பண்ணணும், ஒரு டி தீட்டா போடணும் ஃபார்முலா. கரெக்டாக? அது போடலைன்னா அது தப்பாயிடும். இன்டகிரேஷன் ஆஃப் திஸ் இன்டெக்ரல் வி டி தீட்டா. கரெக்டாக? இன்டகிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணணும். ஒன் மோர் இன்டகிரேஷன் மறந்துடக்கூடாது. இங்கே நானே போட மறந்துருக்கேன் பாருங்கள், இந்த டி தீட்டா வரணும். வி இங்கே எடுத்தோம்னா இன்டெக்ரல் வி டிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் வரணும். இந்த மொத்தத்தையும் நம்ம அப்போ தப்பாயிடும் நமக்கு. இங்கே டி தீட்டா, ஏன்னா நான் இதை தான் எல்லாத்தையும் மாற்றினேன்னு இங்கே மாற்ற கிடையாது, டி தீட்டா. ஸோ இது என்ன ஆகிடும், டி தீட்டா. ஸோ இப்போ என்ன ஆகும், இது 2a தீட்டா. இது வந்து என்ன ஆகிடும், டி ஸ்கொயருக்கு பதிலாக நான் tan ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து tan ஸ்கொயர் தீட்டா பை 2 டி தீட்டா ஆகிடும். tan ஸ்கொயர் தீட்டாவை வந்து எனக்கு இன்டகிரேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுக்கு பதிலாக நான் வந்து ஏ தீட்டா tan ஸ்கொயர் தீட்டா, இந்த ஏவை வந்து நான் வெளியில் எடுத்து அடுத்த செகண்டு உள்ளே கொண்டு போகணும். ப்ராக்கெட்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். மைனஸ் இந்த tan ஸ்கொயர் தீட்டா பை 2க்கு நான் என்ன எழுதலாம், எனக்கு ஈஸியாக தெரிஞ்சது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாப்பா. அப்போ வந்து நான் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1 டிவைடட் பை 2 இன்ட்டு டி தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ ஏ இன்ட்டு இது வந்து என்ன ஆகிடும், ஏ தீட்டா tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இதை நான் பிரித்து எழுதினேன்னா என்ன ஆகிடும், எனக்கு இதை நார்மலாக இன்டகிரேட் பண்ணுங்கள். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா சரி ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ப்ளஸ் 1/2 டி தீட்டா. ஸோ ஏ தீட்டா tan ஸ்கொயர் தீட்டா
minus 1 by 2 secant square theta d theta is tan theta plus 1 by 2 okay theta plus c. That's it. ஸோ இப்போ என்ன ஆகிடும் நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம்? தீட்டா வந்து என்னது? ஏ ஈக்குவல் டு ஏ tan ஸ்கொயர் தீட்டா இஸ் எக்ஸ். ஸோ tan ஸ்கொயர் தீட்டா இஸ் எக்ஸ் பை ஏ. tan theta is under root x by a. Theta is tan inverse of under root x by a. Substitute பண்ணிருங்க. tan inverse of under root x by a. tan square theta என்னவாயிடும்? into x by a minus 1 by 2 under root x by a plus 1 by 2 tan inverse of under root x by a plus c வந்து வெளியிலே எடுத்துக்கலாம், உள்ளே வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஏங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்டு தானே. ஸோ ஒரு டைம் பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கோமான்னு. எக்ஸ் பை ஏ tan inverse ஆஃப் கரெக்டு ஏ இன்ட்டு எக்ஸ் பை ஏ tan inverse ஆஃப் அண்டர் ரூட் எக்ஸ் பை ஏ கரெக்டாக எழுதியிருக்கேன். தென் என்ன பண்ணலாம்? இங்கே tan inverse ஆஃப் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் 1 by 2 tan inverse ஆஃப் அண்டர் ரூட் எக்ஸ் பை ஏன்னு எழுதிக்கலாம். எஸ், பட் இந்த டீயும் ஒரு செகண்டு, இந்த 2 வந்து காமனாக இருக்கிறதுனால இங்கே கேரி ஓவர் பண்ண மறந்துருக்கேன். ஸோ இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து இந்த 2 வராது. அதுக்கு தான் செக் பண்ணேன் நான். ஓகேயா? ஸோ இங்கே என்ன ஆகிடும்? வெறும் இந்த 2 ரெண்டுமே வராது. ஸோ இங்கே வந்து சரியா? ஸோ ப்ளஸ் tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ மைனஸ் அண்டர் ரூட் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. ஸோ இப்போ நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸு தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ, ஏன்னா ஏ ஃபஸ்ட்டு டேர்மில் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் tan inverse ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன். இதில் என்ன இருக்குது? எக்ஸ் tan inverse ஆஃப் அண்டர் ரூட் எக்ஸ் பை ஏ. நான் ஏயை வந்து உள்ளே கொண்டு வரேன், சரியா? கான்ஸ்டண்ட்டாக. அதனால் எக்ஸ் பை ஏலேருந்து ஏ போயிடும். இங்கே வந்து வெறும் ஏ தான், அதனால் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேயா? இங்கே வந்து உள்ளே கொண்டு வரும்பொழுது ஏ ஸ்கொயர் ஆகிடும். அதனால் வந்து ஒரு ஏயும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏவை மட்டும் வெளியில் எடுத்துட்டேன்னா tan inverse ஆஃப் அண்டர் ரூட் எக்ஸ் பை ஏ மைனஸ் அண்டர் ரூட் ஏஎக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான்ப்பா ஆன்சர். ஓகே, ப்ரூவிங் சம் வேணும்னா இவ்வளோ தூரம் எழுதலாம், இல்லைன்னா அந்த ஆன்சர்